அண்ணன் சீமான் அவர்கள் நான் வந்து கட்சியோட முரண்படுறேன். இப்ப வந்து கட்சி வந்து எல்ஜிபிடிக்கு சார்ந்து எந்த நிலைப்பாடும் முழுமையா எடுக்கல. நீங்க சொல்ற மாதிரி இன்க்ளூசிவா இருக்குன்னா இது இன்க்ளூசிவா அது பாக்கலாம் கேக்குறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் எங்களோட சித்தாந்தம். இது இவங்க வந்து பிறப்பொக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைத்து உயிர்களும் சமம். ஆனால் சிறப்பின் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் தகுந்தாற் போலதான் சிறப்பு வந்து சேரும். இதுதான் வள்ளுவர் சொல்ற வரையறை. அதன் அடிப்படையில் ஓரண சேர்க்கையாளர்களாக வாழ்வது சிறப்பா சிறப்பில்லையா? இதுக்கு பதில் வருமா? இது சிறப்பு ஒண்ணுதான், அவங்களும் மனுஷனாதான். சிறப்பு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அது என்ன தனிப்பட்ட கருத்துக்கெல்லாம் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குன்றாங்க. கட்சி ஒண்ணு இருக்கும், ஆனா இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அது அவங்க தனிப்பட்ட கருத்து. சரி, அது நமக்கு தெரியுது. ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியல. அவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு தனிப்பட்ட இருக்கு. கட்சியில இருக்க ஒரு மிக முக்கியமான தலைமைக்கே வந்துட்டு அவரோட தனிப்பட்ட கருத்து இவங்க கடந்து போறாங்க. சோ இது பேசிக்கா என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வரைக்கும் முடிவு எடுக்கல. தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறமும் அந்த கட்சியோட தலைவருங்கிறத அறிவிச்சதுக்கு அப்புறமும் கட்சி இன்னும் முடிவு எடுக்கலன்னு பேசுறதுக்கான காரணம் என்ன? இவங்க எதிர்பார்த்த முடிவு அங்க வரலன்னு அர்த்தம். புரியுது. அவர் சொல்லணும், ஆதரவும் வரணும். அது வரைக்கும் அந்த கட்சி முடிவு எடுக்கல, கணக்கு செல்லாது. இதுதான் அவங்க ஆதரவு கொடுத்தா கணக்கு வந்துருச்சு, சுபம் முற்றும் அப்படியே தமிழ் தேசத்துக்கு ஒரு மூடு விழா போட்ட வேண்டியதான்.